அன்பின் நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று ஜீசஸ் லவர் ஆஃப் மை சோல் என்ற ஆங்கில பாடலை எழுதியவரை குறித்து நாம் காணலாம். அது தமிழில் என் ஆத்ம நேசரே என்ற பாடலாகும். இயேசு கிறிஸ்துவுக்காக பூமியில் வாழ்ந்த மனிதனால் எழுதப்பட்ட மிக சிறந்த பாடலாக இந்த பாடலை நான் கருதுகிறேன். சார்ல்ஸ் வெஸ்லியும் ஜான் வெஸ்லியும் தேவனுடைய பணிக்காக வைராக்கியமாக இருந்த சகோதரர்கள். அவர்கள் இருவரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தங்கள் படிப்பை முடித்த பின்பு இங்கிலாந்து திருச்சபையில் நற்செய்தியின் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அமெரிக்காவிற்கு ஒரு கப்பலில் பயணித்த போது அவர்கள் ஜெர்மனியை சேர்ந்த மொராவியர்கள் என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவர்களின் குழுவை எதிர்கொண்டனர். மொராவியர்களின் வாழ்க்கை முறை அவர்களின் இதயங்களை நெகிழச் செய்து அவர்களுடைய பாடல் இவர்களின் ஆத்துமாவை உற்சாகப்படுத்தியது. இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்களிடம் இருந்த பேரார்வத்தை கண்ட பின் இங்கிலாந்து திரும்பிய இருவரும் அநேக ஊர்களுக்கு சென்று போதித்து வந்தார்கள். ஜான் மற்றும் சார்ல்ஸ் வெஸ்லி ஆகியோர் மெத்தடிஸ்ட் சர்ச் இயக்கத்தின் நிறுவனர்களாக ஆனார்கள். பின்னாளில் இது மெதுவாக ஒரு இயக்கமாக வளர்ந்தது. சார்ல்ஸ் ஒரு கவிஞராக வரம் பெற்று உலகத்தை திகைக்க வைக்கும் பாமாலைகளை எழுதத் தொடங்கினார். என் ஆத்தும நேசரே என்ற பாமாலை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த பணிக்கு ஒரு பொருத்தமான அஞ்சலியாகும். எந்த ஒரு தனி மனிதனின் விசுவாசத்தையும் அசைத்துவிடும் புயல்களின் மத்தியிலும் அவர் ஒருவரில், அதாவது இயேசு கிறிஸ்துவில் நாம் பாதுகாப்பை காண்கிறோம் என்பதை அவரது பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த பாடலின் மையத்தை திரும்பி பார்க்கும் போது ஒரு வரி இப்படி சொல்லுகிறது: நீரே இந்த நம்பிக்கை, நீர் சகாயம் செய்குவீர். அவரது மரண படுக்கையில் அவரது கடைசி பாடலை அவருடைய அன்பு மனைவிக்கு டிக்டேட் செய்து எழுதப்பட்டது. ஹிம்னாலஜிஸ்ட் கென்னத் டபிள்யூ ஆஸ்பெக்கின் கூற்றுப்படி சார்ல்ஸ் வெஸ்லி எழுதிய பாடல்களின் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. எல்பெத்தேல் பாடகர்கள் இப்போது உங்களுக்காக இதை பாடுவார்கள், கேட்டு மகிழுங்கள். ஆத்துமாவை உற்சாகப்படுத்தியது என்று நான் கருதுகிறேன். மறுபடியும் நாளை சந்திக்கலாம். ஆமேன்.